அன்பு மகர ராசி நேயர்களே வணக்கம். இவங்க ராசி அதிபதி அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான், நியாயாதிபதி, தர்மத்தை நிலநாட்டுறவர், ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஆள். இதெல்லாம் இருந்தாலும் சபை அறிந்து பேசணும். சபை அறிந்து பேசாமல் நம்மளுக்கு நியாயம் தர்மம்லாம் ஓகே, அது யார் இருக்காங்க அந்த சபையில் எப்படி பேசலாமா? இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுவது, அதனால் பிரச்சனைகள் வருவது, இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும். அப்போ இடம் பொருள் ஏவல் தெரிந்து, சபை நாகரீகம் தெரிந்து, சபை அறிந்து நீங்கள் பேசினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வருது. வீட்டில் இருக்கிறவங்களோட பேசும் பொழுது சாஃப்டாக அழகாக பேசினா நல்லாயிருக்கும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறது, அதுவும் கடந்த இந்த ஒரு வருஷ காலமாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இதனால் என்ன ஆகுது? உங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க விலகி போகிறாங்க. உங்களுடைய சொந்தத்திலிருந்து நீங்கள் விலகி வருகிறீர்கள். அந்த இடத்த கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் சேரும், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க. செவ்வாய் பகவான் நன்றாக இருக்கிறார், ஆட்சி பலத்தோடு இருக்கிறார், 4ஆம் வீட்டு அதிபதி, மூலத்திற்கோண வீட்டில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு பாதகாதிபதி, சரராசிக்கு 11ஆம் இடம். அப்போ அவர் ஒரு பாதகாதிபதி. அவர் எப்படி இருக்கிறார்னு பார்த்துக்கிட்டீங்க. அப்போது ஏதோ ஒரு அசையா சொத்து வாங்கும் பொழுது ஜாக்கிரதையாக டாக்குமெண்ட்ஸ் பார்த்து என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட் பாலிசிஸு, கவர்மெண்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன் இதை சொல்கிறோன்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்குகள். அப்போ சூரிய பகவான் வம்பு வழக்குகளை காண்பித்து கொடுப்பார். பாருங்கள், சின்ன சின்ன விஷயந்தான். நீங்கள் டாக்குமெண்ட் அதாவது நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குவீங்க, ஆனால் அவர் ஒரு பாதகாதிபதி. அப்போ எங்கே போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க? 6ஆம் இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார். புத பகவான்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அப்போது நீங்கள் எதையாவது தொலைச்சிட்டிங்கனாலோ, இல்லை டாக்குமெண்ட்ஸ் வாங்கும்பொழுது சரியான விதத்தில் நீங்கள் செய்யலைனாலோ, சூரியன்கிறது கவர்மெண்ட் மூலமாகவோ பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. சொந்தக்காரங்க கிட்டக்க கொஞ்சம் அந்யோன்யமாக போங்க. பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. சபை நாகரிகம் தெரிந்து பேசுங்க. ஏன் இதை அப்பப்போ சொல்கிறோன்னா, சபை நாகரிகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் பல நேரங்களில் அவமானப்பட்டிருக்கிறீங்க. பல நேரத்தில் உங்களை பல பேர் அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான ஒரு தப்பும் இல்லைங்கிறது என்னென்னா, அவங்க செஞ்சது தப்பு, ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் உங்களை இரும்பு மனிதர்களாக மாற்றிவிட்டது. எதையும் தாங்கும் இதயம் நீங்கள். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். ஆசை அபிலாஷைகள் கூடும். முதல் பாதியில் காதல் கசக்கும், 2ஆம் பாதியில் காதல் இனிக்கும். தந்தையார் அல்லது குழந்தைகள் இவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் வீட்டில் உள்ள பெரியவர்களை ஆலோசித்து செய்வது நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் முன்னேறும். அதே நேரத்தில் தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அந்யோன்யம் பிறக்கும், சந்தோஷம் உண்டு. இருந்தாலும் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. நன்றி, வணக்கம்.